வணக்கம் ரசிகர்களுக்கு. என்னோட சிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வாழ்ந்தோம் நாங்க 2 பேரும். ஃபங்க்ஷன் ட்ரஸ்ட் வச்சு அப்போதான் ஜமுனா வா போலாம் 2 பேரும். அந்த மாதிரி போட்டா அந்த அம்மா முந்திட்டாங்க. முன்னாடியே போட்டு போய் அங்க ரிசர்வ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஜமுனா முதல்ல போயிடுச்சு. உனக்கு எதுக்கு ட்ரபுள்? ஏன்னா அங்க நல்லா இருக்கணும்ல. முதல்ல அங்க இருந்து வந்திருக்கோம். எங்க இருந்து வந்திருக்கோமோ அங்க போறப்போ நீட்டா இருக்கணும், எதுவும் இருக்கக்கூடாது. அந்த அளவு அந்த புத்தி படிச்சவங்க ஜமுனா ராணி அவர்கள். அவங்க அம்மா அதுக்கு மேல அவ்வளவு என்னோட அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி போச்சு. தங்கச்சி தங்கச்சி, அக்கா அக்கா. ஆனா இப்போ என்ன விட்டுட்டு போயிட்டா. சரி நானும் பாக்குறேன்னா தெரியல. போறது நல்லபடியா நல்லா எல்லாரும் புகழ்ந்து பேசுற மாதிரி நினைச்சிட்டு போனா அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஏன்னா சில பேருக்கு மதிப்பு உண்டு, ஆனா அவங்க ஆக்டிங் பண்றது, ஆக்ட் பாடுறது அது நல்லா இருக்கும். ஒரு MS அம்மா ஆயிப்போச்சு இடம். பட்டம்மா அந்த அம்மா அப்படி கடைசியில் இருக்காங்க. அப்புறம் MLV அம்மா, அந்த அம்மா என்ன பேரு, GN பாலசுப்ரமணியத்தோட அதே பேரு பாலசுப்ரமணியம் இப்போ நல்ல பாடி அவரு கூட முந்திட்டாரு. நல்ல வாழ்ந்து நல்ல பேரும் புகழோட அவங்க சேர்ந்து போய் கடவுள் அவ்வளவு அவங்க மேல அவ்வளவு ஆதாரம் வச்சு அஞ்சுவார். அதே மாதிரி என்னை கூட கடவுள் இன்னும் என்ன பண்ணணுமோ ஜனங்களுக்கு நீ பண்ணணும், இந்த வரம் கொடுத்ததே இந்த கடவுளுக்கு தான். அங்க போறப்போ நம்ம ஒன்னும் இல்லாம தான் போறோம். அந்த மாதிரி கஷ்டம்தான். எல்லாரும் சின்ன இருக்கோ 90 முடிக்க போறேன்னா 100 வராதுன்னு சொல்லக்கூட. 90 வந்து 1 வந்தா 91 வந்தாலே 100 ஆன மாதிரி. அதான் அவ்வளவு வயசு நமக்கு கொடுத்து கடவுள் ஒரு நல்ல இடத்துக்கு, நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு, நம்ம பாடுறவங்களுக்கு எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்க வேலை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா பிகினிங்ல கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே எல்லாம் நல்லா வாழ்ந்து ஒரு மாமா மாமா அம்மா அம்மா ஒரு மறக்க முடியுமா? அது எந்த கச்சேரிக்கு போனா மாமா மாமான்னு கத்துவாங்க. முதல்ல ஜமுனா ராணி அம்மா பார்த்தவர்கள் அந்த மாதிரி ஒரு நெருக்கம் உள்ள ஒரு தங்கச்சி மாதிரி வந்தது. என்னோட முன்னாடி அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து அவங்க 7வது வயசுலயே பாடிட்டாங்க. நமக்கு அந்த சான்ஸ் இல்லை. 16 வயசுல இருந்து நானும் பாடினேன். ஆனா போற வழிதான் கடவுளே நம்பி போகணும். அப்பதான் கடவுள் நம்ம பார்க்க முடியும். இது தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும். வயசானவங்க வயசு ஆகாதவங்களும் கடவுளை நினைச்சுக்கிட்டு போறது எவ்வளோ பெட்டரா இருக்கும். எல்லாருக்குமோ என்னோட வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். போறவங்களை எப்போ நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும், மனசுலாவது நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ட்ரஸ்ட் வச்சு பேசி அது பண்ணி இது பண்ணி பணம் வாங்கி அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அது பண்ணணும். ஏதோ ஒரு ஆர்வமா அந்த அம்மா மேல இருக்கிற ஒரு பாசத்தினால இவ்வளவு சொல்லியிருக்கேன். ஏதாவது டைம் ஜாஸ்தி எடுத்தா மன்னிச்சுக்கோங்க. அவரை நினைச்சுக்கிட்ட எல்லாமே நல்லா இருக்கு. வணக்கம் நேயர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கணும். அந்த அம்மாக்கு நல்ல வாழ்வு எடுத்த நல்ல பாடுற வாழ்வே எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். வாழ்க வளர்க. நமஸ்காரம்.